நிவின் என்ன பண்ணுறாரு, செமையா டென்ஷனாக இருக்காரு. அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாரு, இங்கே பாரும்மா அவங்க இங்கே தான் தங்க போகிறாங்க, தேவையில்லாமல் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஊருக்கு போயிடு. ஆனால் அவங்கள வந்து கஷ்டப்படுத்த அவங்களுக்கு வந்து சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன் அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் பையனை நீ பார்க்கவே முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டு என்ன இவன் இப்படி ஆடுறானே அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. வந்துட்டாளுங்க எல்லா குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க ஜெயா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க நாங்கள் வேணும்னு பண்ணலை, இங்கே வரல, உங்கள் பையன் வந்து இங்கே வந்து இன்னும் 2-3 நாளில் வீடு கிடச்சிடும் தங்க சொன்னார், அதனால தான் தங்கிட்டோம், நாங்கள் குடும்பத்தோடு வந்துட்டோம்னு சொல்லிட்டு எங்களை தப்பாக நினைக்காதீங்க, வேறு வழி இல்லாமல் தான் வந்து உங்கள் பையன் சொன்னால் அவர் மறுக்க முடியல எங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெயா பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைனா அப்படின்னோடனே, நான் விருப்பம் இல்லைன்னா சொல்ல மட்டும் இங்கேருந்து நீங்கள் போயிடுவா போகிறீங்க, அதெல்லாம் கிடையாதுல்ல, அதான் வேணும்னு தானே வந்திருக்கீங்க, எல்லார் வீட்லேயும் எல்லா மாப்பிள்ளை வீட்லையும் இருக்கிறது தானே உங்கள் வேலை, அங்கே இருந்தீங்க, விஜய் துரத்தி விட்டுட்டான், அதனால் இங்கே வந்திருக்கீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஒரு 2 நாள் தான் அவன் டைம் கேட்டான் என்கிட்ட, 2 நாள் இருந்துட்டு போயிடணும். முக்கியமான விஷயம், இங்கே இருக்கிறது பார்த்து இருங்க, ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கீங்க, இவங்க எல்லாருக்கும் மளிகை சாமான் இது அதுன்னு நிறைய செலவாகும், என்னாலலாம் அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம், 2 நாளில் நீங்கள் கிளம்பிடணும், அப்படி அதிக நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் என் பையன்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு மனசு வருத்தப்படுறாங்க சாரதா. நல்ல காலம், இவ்வளோ தான் பேசினாலே நினச்சிக்கோ, இன்னும் எக்கச்சக்கமாக பேசக்கூடியவ தான், நம்ம 2 நாளாக போகிறது தான் நல்லது, இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தோம்னா இவ இன்னமும் பேசுவா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாரதா எல்லாத்தையுமே வந்து காவேரி வந்து கேட்டுடுறாங்க. காவேரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி நம்மளால தான் அம்மா வந்து இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க, இல்லைனா அங்கேயே இருந்திருப்பாங்க, வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் வந்து ஃபோன் பேசிட்டு ஓ அப்படியா சொல்லிட்டு வச்சிடறாரு. உடனே இப்போ தாத்தா வந்து கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னோடனே, காவேரியும் அவங்க குடும்பமும் எங்கே இருக்காங்க தெரிஞ்சுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் தாத்தா, அவங்க வந்து நிவின் வீட்டில் இருக்காங்க. நிவின் வீட்லையா, அங்கே எங்கேப்பா அப்படின்னோடனே, இல்லை நிவின் தான் கூட கூட்டின்னு போயிருக்காரு, கொஞ்ச நாள் இருந்துட்டு வேறு ஏதாவது வீடு கிடைக்கிற வரைக்கும் அங்கே இருப்பாங்க போட்டுருக்கா, அதுக்கு இங்கேயே இருந்துருக்கலாமே இப்போ அவங்க, எதுக்காகப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க, விடுங்க தாத்தா, எல்லாருக்கும் என் மேலே செம வெறுப்பு, யாருக்குமே என்னை வந்து இப்போ வந்து என்னை பார்த்தாவே கோவமாக வருது, என் மேலே இருக்க கோவத்தில் தான் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் இந்த கோவத்தில் நான் போக்க வைப்பேன் தாத்தா, கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்படியோ நம்ம விஜய் சொன்னது நடந்தால் சரி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயோட வந்து யாருக்கும் தெரியாமல் விஜய் இதோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. நீங்கள் ஏன் விஜய் இப்படி பண்ணீங்க, நான் ஏன் போவேன்னா நீங்கள் சொல்லவே சொல்லலை, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அங்கே இருந்திருப்பேன்ல, ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்களே விஜய், போனால் போட்டுன்னு சொல்லிட்டீங்களே அந்த வார்த்தையை, அந்த ஒரு வார்த்தை என் மனசில் அப்படியே முள்ளாக குத்திட்டுருக்கு, அப்போ நான் போனாலும் பரவாயில்லன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க, சரி பரவாயில்ல விடுங்க, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. மனசில் நினச்சிட்டு காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். ரொம்ப பயந்து போய் அந்த ஃபோட்டோ எடுத்து உள்ளே வச்சு அப்படியே வந்து மூடி வச்சுட்டு தவறுன்னு ஓடி வராங்க. என்னடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னோடனே, இன்னும் அந்த பையன் ஞாபகத்தில் தான் இருக்கியா, அந்த ஞாபகத்தை விட்டு ஒடின்னு சொல்கிறான்ல அப்படின்றாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி சரி வீடு பார்க்க சொன்னேன், என்ன ஆச்சுன்னு உங்கள் மாமா சொன்னார் அதாவதுன்னு, இல்லைம்மா அப்படின்னோடனே, என்னாச்சுடி வீட்டுக்கு பார்த்தீங்களா இல்லையா, பார்த்துட்ருக்கோம்மா, கண்டிப்பாக கிடச்சிருங்க பார், ரொம்ப நாளாக இங்கே தள்ள முடியாது, ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்றாங்க. சரிம்மா சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படின்னோடனே, இங்கே ஜெயாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ராகினி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அங்கே தான் இருக்காங்களா, ஓ மொத்த கும்பலும் வந்து உங்கள் வீட்டில் டேரா போட்டுச்சா, வீட்டில் ஒருத்தர் 1-2 பேர் தான் போகணும், இத்தனை பேரை வந்து தங்குவாங்க, நீங்கள் என்ன தெரியுங்க பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னோடனே, நான் சொல்கிறது எங்கே நிவின் கேட்குறான், அவன் தான் என் பிள்ளை தான் என் பேச்சையை கேட்க மாட்டேங்கிறானே, அந்தளவு மைக்கு வச்சிருக்காளுங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க ஜெயா.